என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்க அத முதல்ல சொல்லு. எனக்கு என்ன திட்டம் இருக்கு? ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு ஐநாத்துறை சீரியல்ல பாத்தீங்கன்னா அந்த கோமல் வந்து பயங்கர திருட்டுக்காரியா இருப்பா போலங்க. இவே வெறுப்பா பேசுறடா. நடேச நல்லா திட்டிட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நைஸா ஃபோன் பண்ணி அவங்க புருஷனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்னயா எதுக்குயா ஃபோன் பண்ற? அப்படியே புள்ள பசங்க இருக்கிற மாதிரி நடிச்சு தள்ளுற. நானே ஃபோன் பண்றேன், வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, இப்பதான் எல்லாம் போனாங்க, நானே ஃபோன் பண்றேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணாதன்றாரு. நடிப்புல எனக்கு என்ன தெரியாது நினைச்சியா? அந்த அளவுக்கு கோமலை நீ அங்கேயே டேரா போட்டுறாத, என்னோட நிலைமை யோசிச்சு பாரு, என் கழுத்துல கத்தி நிக்குது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அந்த ஆள் வந்து சும்மா விட மாட்டான், என்னை பொலி போட்டுருவான், சீக்கிரமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றாரு. என்ன இருந்தாலும் அவன் என் புள்ள தானே. நானும் இங்க தேடி பார்த்தையா, எதுவும் பணம் எதுவும் கிடைக்கல. அவன் புள்ள இல்ல, நான் சொல்லடா சொல்லடா. பணம் எதனா கிடைச்ச உடனே நானே வந்து உன்னை பார்க்குறேன், அது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா இந்த கோமல். புள்ள பசங்க சொல்லிட்டு அங்கேயே தங்கிடாத, அவங்க எல்லாம் அங்கே பார்த்துப்பாங்க, நீ சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பி வர பாரு, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கோமலோட புருஷன் சொல்கிறாரு. இந்த கோமல் வந்து பயங்கர கைக்காரியாக இருப்பார் போலங்க. அதான் நடேச ஆரம்பத்தை வான் பண்ணுறாரு, இந்த கோமலை வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, 7:30 கூட கூப்பிட்டு வர, பல பிரச்சனை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா யாருமே நடேச பேச்சு கேட்காம கோமலை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பல்லவனோட தாய் பாசத்துக்காக தான் எல்லாமே நிலாவும் செஞ்சாங்க. நிலா மேலே எந்த தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம பல்லவன் வந்து கோமல்கிட்ட ஆசையாக பேச போறாரு. அம்மா ஏம்மா என்னை விட்டு போனேன், இத்தனை நாள் எங்கம்மா இருந்தேன், என்னை வந்து கொஞ்சம் நேரம் கூட என்னை பார்க்கணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாரு. கோமல் வந்து தம்பி என் சூழ்நிலை அது மாதிரி, இதுக்கு மேலே அம்மாவை என்னை எதுவும் கேட்காதப்பா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன காரணம்னு கேட்காதன்னு சொன்னோன்னே அம்மா சரிம்மா நீ இங்கே இருமா, நான் அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லிடுறாரு. இதே சாக்கு வச்சு சும்மா நீலி கண்ணீர் வலிச்சிட்டு இந்த கோமல் வந்து தனது கேப் மாதிரி தனதை காட்ட போகிறாங்க. இந்த வீட்டுக்கு எல்லாருமே ஏமாந்து போகிறாங்க. ஒரு பக்கம் சோழன் அவங்க கால் டிராவல்ஸ் முதலாளி கிட்ட கொஞ்சம் பணம் கேட்குறாரு. பாண்டியன் ஒரு கடை திறக்க போகிறான், அதுக்கு பணம் தேவைப்படுத்தினேன்னு கேட்குறாரு. இப்போ அதெல்லாம் பணம் இல்லைப்பா எங்கிட்ட அப்படின்னு சொல்லுவேன் அண்ணான்னு சொல்லிட்டு அழுது ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணி உன் தம்பிக்கு இதோட ஹெல்ப் பண்ண மாட்டியான்னு சொல்கிறாரு. உடனே அவரும் மனசு மாதிரி தரேன் சோழா, கண்டிப்பாக நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சேரனும் அவரோட பில்டிங் இன்ஜினியர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்குறாரு. சார் எனக்கு என் தம்பி ஒரு கடை ஆரம்பிக்க போகிறான், புதுசாக லீஸ்க்கு வந்திருக்கு, அது சொந்தமாக ஒரு மெக்கானிக் ஷெட் வந்திருக்கு, அதுக்கு பணம் தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஜினியர் கேட்குறாரு. சரி சேரன், உனக்கு நான் தராத பணமா, உனக்கு இல்லாத பணமா, நான் கண்டிப்பாக உனக்கு தந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சேரனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு பக்கம் இங்கே சோழனும் அவங்க ட்ராவல்ஸுக்கு முதலாளிகிட்ட பணம் கேட்குறாரு. அவர் ஃபஸ்ட்டு தங்குறாரு. இல்லை சோழா வேறு எதுக்காக நான் வச்சுருக்கேன்றாரு. இல்லை ஒரு நான் அண்ணனாக கேட்குறேன், ஒரு தம்பிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா, எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுன்னு அவரும் ஒத்துக்கிறாரு. ஸோ சேரனும் சோழனும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டாங்க. நிலாமும் எப்படியோ பணம் ரெடி பண்ணிவிடுவாங்க பாண்டியனோட புது ஷாப்பு வாங்குறதுக்காக. எப்படியோ இந்த எல்லா பணத்தையும் சேர்த்து இந்த கோமல் ஆட்டை போட்டு தான் போகிறா, இவங்களுக்கு நாமத்தை போட்டு தான் போகிறா. வீட்டில் ஆள் சொல்ல எல்லா இடத்துலையும் திறந்து பார்க்குறாங்க, அங்கே தேடி பீரோகிற எல்லாம் திறந்து பார்க்குறாங்க, எதனா பணம் எதனா கிடைக்குதான்னு. எதுவுமே கிடைக்கல, ஏமாந்து போகிறாங்க. இவங்களோட களவாணிதானம் வந்து நடேசனுக்கு மட்டும்தான் தெரியும். கோமல் என்ன ஆள், கோமலுக்காக ஜெயிலுக்கு நடேசன் போனாரா, இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நடேசன் வாய் திறந்தால் தான் உண்மை வரும். ஆனால் கோமல் எதுவுமே சொல்ல மாட்டா. பாவங்க இந்த குடும்பம் நம்பி கூட்டின்னு வந்தா நிலா, இந்த பழிபாவத்துக்கு நிலா தான் ஆளாக போகிறா. அடுத்த வர எபிசோடு தாங்க பார்க்க முடியும் என்ன நடக்குது ஐநாத்துறை சீரியலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.